கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு சில காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. அதாவது அரசியல் சார்ந்த ஒரு சில கருத்துக்களை பற்றி. அதில் மிக முக்கியமாக நம்முடைய சகோதரர் மோகன்ஜி லாசரஸ் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு காணொலியும் சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டு வருகிறது. அதனை பற்றி விமர்சனங்கள், ஆதரவுகள் இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில் இதனை பற்றிய மேலும் ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில உண்மைகளை உடைத்து பேச இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த வீடியோவை தவிர யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இந்த வீடியோ அல்ல. சில சமயங்களில் சில உண்மைகளை சொல்லும் போது அது கசக்கத்தான் செய்யும். கசத்தாலும் பரவாயில்லை, சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. சகோதரர் அவங்க பேசியிருந்த அந்த வீடியோ, அதில் 2 காரியங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது எதற்காக அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றால், இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர் அவர் இந்த எலெக்ஷன்ல தோற்று போனார். சோ அவரின் தோல்விக்கு என்ன காரணம் என்று சொல்லி 2 காரியங்களை அவர் சொல்லியிருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றால், டாஸ்மார்க் மற்றும் லஞ்சம் இது 2ம் மிக முக்கியமான காரணம் என்று அந்த வீடியோவில் சகோதரர் மோகன்ஜி லாசரஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நம்மளுமே அந்த வீடியோவை பார்த்தோம். அதில் அவர் கூறிய அந்த கருத்துக்கள் சரியா தவறா என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் கூறிய அந்த கருத்துக்கள் 100% சரிதான். அதாவது டாஸ்மார்க் மற்றும் லஞ்சம், முதல்ல அந்த டாஸ்மார்க்கை நாம் எடுத்தோம் என்றால், இதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அநேக குடும்பங்கள் நடுத்தருவில் வந்து விட்டார்கள் இந்த டாஸ்மார்க் மூலமாக. அது மட்டுமல்லாமல் இந்த லஞ்சம், அங்கள் சொன்னது மாதிரி லஞ்சம் ஊழல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பெருகிவிட்டது. சோ இதுவும் ஒரு காரணம் என்றால் அதுவும் காரணம்தான். தற்போது வந்துள்ள ஆட்சியாளர்கள் இவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். அவைதான் நம்முடைய எண்ணமாகவும் உள்ளது. சரி, இதை ஒரு புறமாக வைத்து விடுவோம். இப்போது சில உண்மைகளை நாம் உடைத்து பேச இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் நான் என்ன கூற வருகிறேன் என்று உங்களுக்கு புரியும். நீங்கள் இவர் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவு கொடுப்பதில்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தான் பாதுகாப்பு. இதனை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். இதன் காரணமாக எந்த ஆட்சியாளர்களுக்கும் நாம் சப்போர்ட் பண்ணுவது கிடையாது. இதனை முதலில் சொல்லிவிடுகிறேன். நாம் எல்லாரும் இந்த எலெக்ஷன் டைம்ல அநேக வீடியோக்களை பார்த்தோம், அநேக விஷயங்களை பார்த்தோம். அது என்னவென்றால், அநேக தேவாலயங்களுக்குள்ளாக வேட்பாளர்கள் சென்று வாக்கு சேகரிப்பதும், அங்கு வைத்து இவர்கள்தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு என்று அங்குள்ள சபை தலைவர்கள் அவர்களை முன்பாக நிறுத்தி அவர்களை பேச அனுமதித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து இறுதியில் அவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள். இவை எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் அவர்தான் ஆட்சிக்கு வருவார், இவர்தான் வருவார் என்று சொல்லி அநேகர் பல தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள். அவை எல்லாமே பொய்யாய் போனது. ஆனாலும் அவை பொய்யாய் போன சமயத்திலும் கூட இவர்கள் முன்பாக பேசிய அந்த தீர்க்க தரிசனங்களை வெட்டி ஒட்டி நான் சொன்னதான் நடந்தது என்றும் ஒரு சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையுமே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்போது ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதாவது வேதத்திற்கு எதிரான காரியங்களை செய்யும் அரசியல் கட்சிகளை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கலாமா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஒருமுறை கூட சொல்லுகிறேன், வேதத்திற்கு எதிரான காரியங்களை செய்யும் கட்சிகளை கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக நின்று ஆதரிக்கலாமா? அதாவது நம்ம அந்த டாஸ்மார்க்கை எடுத்துக்கொள்வோம். டாஸ்மார்க், அந்த மதுபானம், இவற்றை பரிசுத்த வேதாகமம் முற்றிலுமாக எதிர்க்கிறது. ஆகவே இவ்வாறு டாஸ்மார்க்கை வைத்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக லாபம் மீட்டும் அரசியல் கட்சிகள், அதாவது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இதற்கு முன்பாக ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் பொதுவாக நான் பேசுகிறேன். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் டாஸ்மார்க் வழியாக அநேக லாபத்தை ஈட்டுகிறார்கள். இப்படி டாஸ்மார்க் மூலமாக வருமானத்தை ஈட்டி, அதாவது மக்களின் கண்ணீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய காசு, மக்களின் இரத்தத்தை உறிஞ்சுகிற காசு, இந்த காசின் மூலமாக கவர்மெண்டை ரன் பண்ணுகிற ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, இவற்றை நாம் ஆதரிக்கலாமா? நாம் என்ன ஜெபம் செய்கிறோம்? டாஸ்மார்க்கில் இருக்கும் மகனே மனம் திரும்பு, உன் குடும்பம் அப்படி ஆகிறது,
நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் பல விஷயங்களில் ஜெபிக்கிறோம். அவ்வாறு நாம் ஜெபித்துவிட்டு அதே டாஸ்மார்க்கை விற்கும் ஒரு அரசு, ஒரு கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா? இது முதலாவது கேள்வி. இது வேதத்திற்கு எதிரானது. இந்த டாஸ்மார்க், இந்த மதுபானம் என்பது வேதத்திற்கு எதிரானது. இவற்றை வேதம் 100% எதிர்க்கும் போது அதனை ஆதரிக்கும், அதனை வைத்து விற்பனை செய்யும் ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை நாம் ஆதரிக்கலாமா? இது முதல் கேள்வி. இரண்டாவதாக லஞ்சம். இந்த லஞ்சம் இவற்றையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பல இடங்களில் இதை பரிசுத்த வேதாகமம் எதிர்க்கிறது. சோ வேதம் எதிர்க்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் அந்த கட்சி, அந்த ஆட்சி, இவற்றை நாம் ஆதரிக்கலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, மேல இருக்கிற தலைமைக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கிடையாது. தலைமைக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தெரியாதது மாதிரி அவர்கள் இருந்து கொள்வார்கள். இதுதான் உண்மை. சரி, இது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் LGBTQ, அதாவது ஓரண சேர்க்கை, தன்பாலின ஈர்ப்பு, இவை எல்லாவற்றையுமே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை வைத்து பிரசங்கம் பண்ணும் போது என்ன கூறுகிறோம்? கடைசி காலத்தில் நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது நடக்கும். சோதோம் குமாரா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அது இந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று நாம் பிரசங்கம் செய்கிறோம். சரிதானே? வேதத்தின்படி நோவாவின் காலத்தில், சோதோம் குமாரா அந்த காலத்தில் என்ன நடந்தது? இதே போன்று ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இவை எல்லாமே நடந்தது. இவற்றை வேதம் முழுமையாக எதிர்க்கிறது. 100% பரிசுத்த வேதாகமம் இதை எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளை எடுத்து பாருங்கள். இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த LGBTQ-வை எதிர்க்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா? வேதம் எதிர்க்கும் இந்த LGBTQ-வை இந்த கட்சிகள், நான் எல்லா கட்சிகளையும் சேர்த்துதான் சொல்கிறேன், ஒரு கட்சியை சொல்லவில்லை, இந்த கட்சிகள் எதிர்க்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா? LGBTQ இதனை நீங்கள் அந்த ஃபுல் ஃபார்மாக பார்த்தால் L ஃபார் லெஸ்பியன், அதாவது பெண்ணோடு பெண், G ஃபார் கே, ஆணோடு ஆண், B ஃபார் பைசெக்சுவல், அதாவது அவருக்கு எல்லாமே பிடிக்கும், அதாவது தவறான காரியங்கள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், எல்லாமே கலந்த ஒரு கலவை, அதுதான் பைசெக்சுவல் என்று சொல்வார்கள். T, இந்த T-யை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர். எந்த இடத்திலையும் நாம் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது 3ஆம் பாலினத்தவர்களை நாம் எதிர்க்கவே இல்லை. அவர்களை முழுமையாக நாம் ஆதரிக்கிறோம். ஏனென்றால் பிறப்பின் அடிப்படையில், குரோமோசோம் அடிப்படையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவர்களையும் அந்த LGBTQ-வில் சேர்த்து இருக்கிறார்கள். இவர்களும் இதில் இருக்கும் உண்மைகளை அறியாமல் அந்த மாய வலையில் சிக்கி இருக்கிறார்கள். இவர்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவே இந்த LGBTQ-வை பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு அருவருப்பான காரியம். ஆனால் இந்த அருவருப்பான காரியங்களை ஏறக்குறைய அனைத்து கட்சியாளர்களும் ஆதரிக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவை சார்ந்த ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் இந்த LGBTQ-வை ஆதரித்து அவர்கள் தங்களின் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கு முன்பாக இந்த LGBTQ சார்ந்த விஷயத்தை எதிர்த்த தலைவர்கள் கூட அவர்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் வந்தவுடன் தங்களின் கருத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். ஆனால் நாம் வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம் அதில் உறுதியாக இருக்கிறோம். LGBTQ, அந்த ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இவற்றை 100% நாங்கள் எதிர்க்கிறோம். வேதம் எதிர்க்கிறது, நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த காலத்திலையும் இதனை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்களே இந்த LGBTQ பேரணியை முன்னின்று துவங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். வேண்டுமென்றால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யார் யார் இதை செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். ஆகவே வேதம் 100% எதிர்க்கும் ஒரு பாவத்தை ஆதரிக்கும் கட்சியை எப்படி கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க முடியும்? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இந்த கேள்விகளை கிறிஸ்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். டாஸ்மார்க்கில் இருக்கும் மகனே மனம் திரும்பு, லஞ்சம் வாங்குகிற மகனே மனம் திரும்பு, பாவத்தில் சிக்கியிருக்கிற மகனே மனம் திரும்பு என்று சொல்லுகிற நாம் இவைகளை ஆதரிக்கிற அரசியல் கட்சிகளை எப்படி நம்மால் ஆதரிக்க முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதன் காரணமாகத்தான் நாம் யாருக்கும் ஆதரவு கொடுப்பதில்லை. ஏனென்றால் வேதத்தை வைத்து இந்த அரசியல் கட்சிகளின் கொள்கைகள், இவர்களின் நிலைப்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவை ஒருபோதும் ஒத்துப்போகாது. ஆனால் இவர்களுக்கு கிறிஸ்தவர்களின் ஓட்டுகள் தேவைப்படுகிறது. அதன் காரணமாக கிறிஸ்தவர்களை ஒரு ஓட் பேங்காகத்தான் இவர்கள் பார்ப்பார்களே தவிர அதை தாண்டி இவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். இதனை முதலில் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அநேக போராட்டங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் செய்யட்டும், அதில் நாம் எந்த ஒரு மறுப்பையும் கூறவில்லை. ஆனால் இவைகளில் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையை பேசுகிறார்களா? இதுதான்
என்னுடைய கேள்வியாக உள்ளது. ஏதாவது உண்மையை பேசுகிறார்களா? வாயை திறந்தாலே பொய் சொல்லுகிறார்கள். பொய் வரலாற்றுகளை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். ஒரு சார்பினரின் வாக்கு வேண்டும் என்பதற்காக துணிகரமாக மேடைகளில் நின்று பொய் சொல்கிறார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு ஆதரவாக இங்கு உள்ள அமெரிக்காவின் எம்பசியை சென்று இவர்கள் முற்றுகையிட்டார்கள், பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த பிரச்சனையில் இதனை ஆரம்பித்து விட்டவர் யார்? பல ஆண்டு காலமாக அங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்து 1200 அப்பாவி மக்களை கொலை செய்து 200க்கும் மேற்பட்ட மக்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்று, அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்து அங்குள்ள மக்களை கொலை செய்யும் போது கூட வீடியோ காலில் தங்களின் பெற்றோருக்கு அந்த மகன் அழைத்து பேசும் அந்த காட்சிகள், நான் ஒரு யூதனை கொன்று விட்டேன் என்று அவன் சந்தோஷப்படும் அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்திருந்தோம். ஆகவே தங்கள் நாட்டுக்குள்ளாக நுழைந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை ஒரு தீவிரவாத அமைப்பு செய்யும் போது அந்த நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்போது இந்தியாவுக்குள்ளாக பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகள் நுழைந்து 1000-2000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்துவிட்டு பலரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றார்கள் என்றால் இந்தியா நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? இதற்கான பதிலை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் பார்த்துட்டு சும்மா இருக்காது. அவர்கள் உடனடியாக தங்கள் நாடு, ஏற்கனவே இஸ்ரேலின் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவிற்கு அங்குள்ள பிற நாடுகளால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தற்போது எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்கள் நாட்டின் பாதுகாப்பை அவர்கள் டிஃபென்ஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் சில காரியங்களில் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும். அதன் காரணமாக அவர்கள் தாக்குதலை தொடங்கினார்கள். ஆனாலும் கூட பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட அந்த நபர்களை அந்த பாலஸ்தீனத்தை சார்ந்த அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவிக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி அங்கு சென்று அநேக மக்களை கொண்டு வந்தார்கள். சிலரை அவர்கள் விடுவித்தார்கள், சிலர் மரித்தும் போனார்கள். இந்த உண்மைகளை இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறார்களா? துணிச்சலாக, துணிகரமாக பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். சோ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லேயே இவ்வளவு பொய் பேசுகிற இவர்கள் லோக்கல் பாலிடிக்ஸ்ல எந்த அளவுக்கு பொய் பேசியிருப்பார்கள் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நமக்குமே வெளிப்படையாக தெரியும். சில கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சில கதைகளை அடித்து விடுவார்கள். ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றால் அப்படியே மாறி விடுவார்கள். இந்த அளவிற்கு பொய் பேசும் இந்த நபர்களை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கலாமா? இதையும் ஒரு கேள்வியாக கிறிஸ்தவர்கள் முன்பாக நான் முன்வைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்கேயோ நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம், அது மட்டுமல்லாமல் எங்கேயோ நடந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர், இவைகளுக்கு அமெரிக்கன் எம்பசியை சென்று முற்றுகையிடும் அளவிற்கு போராட்டத்தை நடத்தும் இந்த கட்சிகள் சில தினங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் 3 கிறிஸ்தவ போதகர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். இதை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கையை இவர்கள் வெளியிட்டார்களா? இதனை கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உடனே கேட்கலாம், இதற்கு முன்பாக கலவரங்கள் நடைபெறும் போது கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லப்படும் நபர்கள் கண்டித்தார்களே என்று கேட்கலாம். அப்போது கண்டித்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள்? அதுதான் கேள்வி. அப்போது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தது, கண்டித்தார்கள். இப்போது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. ஆகவே அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நான் திரும்பவும் அதான் சொல்லுகிறேன், இவர்கள் கிறிஸ்தவர்களை ஓட்டுக்காகத்தான் யூஸ் பண்ணுகிறார்களே தவிர அதை தாண்டி இவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். ஆனால் இதை அறியாத கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களிலும் இவர்களை ஏற்றிவிட்டு இவர்களுக்கு ஆதரவாக தேவாலய மேடைகளை பிரச்சார மேடைகளாக மாற்றிவிட்டு பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு சில காணொளிகள் வெளியிட்டிருந்தேன். அதில் கூட நான் சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் இதற்கு முன்பாக ஆட்சி செய்த அந்த நபரை சென்று பார்த்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். அப்போதே நாம் அதனை பற்றி பேசியிருந்தோம். இந்த ஸ்டேட்மெண்டை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து கிறிஸ்தவர்களையும் ரிப்ரசென்ட் பண்ணுவதற்கு இவர்கள் யார்? அதுதான் நம்முடைய கேள்வி. நாங்கள் சொன்னோமா நீங்கள் அங்க போய் நின்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று? உங்களின் சுய லாபத்திற்காக, உங்களின் சுய ஆதாயத்திற்காக நீங்கள் சில கட்சிகளை ஆதரிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சென்று ஆதரியுங்கள். அதற்கு கிறிஸ்தவத்தை இழுக்கக்கூடாது. அதை தான் நாம் சொல்கிறோம். கிறிஸ்தவத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இவர்கள் பயன்படுத்தும் போதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் மாறி வந்தவுடன் மற்ற நபர்கள் இந்த வீடியோக்களை எடுத்து வைத்து மிகப்பெரிய அளவில் ட்ரோல் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு கிறிஸ்தவர்கள் விலகி நிற்பது அது அவசியமாக உள்ளது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல டாஸ்மார்க் வேதத்திற்கு எதிரானது, லஞ்சம் வேதத்திற்கு எதிரானது, LGBTQ இந்த பாவங்கள்
வேதத்திற்கு எதிரானது, பொய் பேசுவது வேதத்திற்கு எதிரானது. இவை எல்லாவற்றையும் செய்யும் இந்த கட்சிகளை எவ்வாறு கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க முடியும்? வேதத்தை வைத்து இந்த கட்சிகளை எல்லாம் முன்னிறுத்தி பார்க்கும்போது இவை எல்லாமே வேதத்திற்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு இவர்களை நாம் ஆதரிக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உடனடியாக இந்த மனநிலையை விட்டு நீங்கள் வெளியில் வருவது நல்லது. எந்த ஒரு காரியங்கள், எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அதனை ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் பார்க்காமல் நீங்கள் ஒரு பொது மனிதனாக பார்த்தால்தான் யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும்போது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தவறு செய்தால் கூட உங்களுக்கு அது தெரியாது. ஆகவே உங்களின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். உடனே நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க, அப்போ நம்ம அரசியல் கட்சிகளை ஆதரிக்க கூடாதா? நாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், அரசியலை சார்ந்து தானே நாம் வாழ்கிறோம். நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது? அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. யார் நம்மளை ஆண்டாலும், அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இப்போது ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும், இனி வேற ஆட்சிகள் வந்தாலும், யார் நம்மளை ஆண்டாலும் இந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் தான் உண்டாயிருக்கிறது. தேவனுக்கு தெரியாமல் இங்கு எந்த ஒரு அதிகாரமும் வரப்போவதில்லை. நம்முடைய விருப்பு வெறுப்புகள், மாற்று கருத்துகள் நிறைய இருந்தாலும் தேவனுக்கு யாரை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரியும். அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்க, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவருக்கு உங்கள் ஓட்டை நீங்கள் செலுத்தலாம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம் தமிழ்நாட்டு தேசத்திற்காக ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றும் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்தோம் என்றால் அங்கு பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. இந்த வசனம் என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். வேதம் என்ன கூறுகிறது என்றால், அதிகாரத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படிக்கு யார் அதிகாரத்தில் வந்தாலும் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கும் போது, நாம் குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பிடித்து வைத்துக் கொண்டு இவர்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், இவர்கள்தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்வதே அது வேதத்திற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. ஆகவே இவற்றை விட்டு கிறிஸ்தவர்கள் திரும்புங்கள், வேதத்திற்கு நேராக திரும்புங்கள். இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சென்று முட்டு கொடுப்பதையும் ஆதரவு கொடுப்பதையும் சற்று நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அரசியல் கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல் கட்சிகளின் பின்பாகவே சென்று விடுங்கள். கிறிஸ்தவத்தை தேவையில்லாமல் இதற்குள்ளாக இழுக்காதீர்கள். அரசியல் கட்சி வேண்டுமென்றால் அதன் பின்பாக செல்லுங்கள், வேதம் வேண்டுமென்றால் வேதத்திற்கு பின்பாக திரும்புங்கள். இரண்டுக்கும் நடுவில் நின்று நீங்களும் குழம்பாதீர்கள், மக்களையும் குழப்பாதீர்கள். இதுவே நம்முடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ கண்டிப்பாக அநேகருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அநேகருக்கு இது சற்று கசப்பாகவே இருக்கும். கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, சில சத்தியங்களை சொல்லும் போது கசக்கத்தான் செய்யும். ஏற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கருத்துக்களை அநேக கிறிஸ்தவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஏறாவது தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் திருந்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.